டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் எனர்ஜி அப்படின்னா என்ன, எல்லா ப்ராடக்ட்டுமே க்ரீன் எனர்ஜி தானா, எப்படி ஒரு ப்ராடக்டை நம்ம க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறது, அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் எனர்ஜி கன்சல்டன்ட் சேனல் வழியாக உங்கள் டெக்னிக்கல் எனர்ஜி கன்சல்டன்ட் லாரன்ஸ் பேசுகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஹாட் வாட்டர் தேவைப்படுறதுக்கு ஒரு 2 ப்ராடக்டை நம்ம க்ரீன் எனர்ஜியில் கொண்டு வரலாம். ஹீட்டர் மூலியமாகவும் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்க முடியும். அது க்ரீன் எனர்ஜியே வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் கன்வென்ஷனல் ஹீட்டர் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிறோம். அதே இப்போ சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக ஒத்துப்பாங்க. இது க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட்டு தான், ஏன்னா டைரெக்டாக சன்லைட்டில் ஹீட் பண்ணி வந்துடுது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அது ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் க்ரீன் எனர்ஜியில் தான் வருது அப்படின்னா எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் வரும். அதுவும் க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட் தான். ஏன்னா இப்போ நார்மலாக ஹாட் வாட்டருக்காக நம்ம கன்வென்ஷனல் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன செலவாகுமோ அதில் 20% தான் இதுக்கு செலவாகும். பேலன்ஸ் 80% நமக்கு மிச்சமாகிடுது. ஸோ எந்த ஒரு இதில் நம்ம எனர்ஜி சேவ் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை குறைக்கிறோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட் தான். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட்டில் சோலார் வாட்டர் ஹீட்டர்லேயும் ஹாட் வாட்டர் எடுத்துக்க முடியும், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர்லேயும் ஹாட் வாட்டர் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்குமே இதில் எது பெஸ்ட்டு, இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு 2வது பதிவாக நான் எப்படி இதை செலக்ட் பண்ணுறது, யாருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சோலார் வாட்டர் ஹீட்டர் பெஸ்ட்டா இல்லை ஹாட் வாட்டர் பெஸ்ட்டா, இது அட்வான்டேஜ் இருக்கா இல்லை அதில் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு நிறையா ஒரு கேள்விகள் நமக்குள்ளே எழும். கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி யாருக்கு எந்த ப்ராடக்ட் சூட்டபுள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது நமக்கு ஒரு எனர்ஜி சேவிங் ப்ராடக்ட், க்ரீன் எனர்ஜி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்டகரைஸ்டு பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவில் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.